சாரங்கபாணியின் இலக்கியத்திற்கே 50 ஆண்டுகள் இலக்கிய சேவையிலே கம்பரை போன்று கன்னி தமிழ் வளர்த்தே ஏற்ற கடமையை எளிதாய் முடித்தே போற்ற வாழ்ந்தார் ஐந்தமிழ் பேரவையிலே. அஞ்சாமல் பேசிய ஆர்வமாய் நித்தமுமே துஞ்சாது பெற்ற விருதுகளோ ஏராளமே. ஆழியை காக்கும் கதிரொளி போலவே அழியா தமிழை அகிலமறிய செய்தவரே. மறைகள் சொல்லிய மந்திரம் அறிந்தே முறையான வாழ்க்கையில் வாழ்ந்ததே உண்மை ஞானம் உணர்ந்த உத்தமரே. உன்னை வணங்கி உளம் கழிப்புகிறேன். அல்லும் பகலும் பல நூல்கள் ஆராய்ந்து கற்றோனே, வெல்லும் வெற்றியால் புகழை அடைந்தோனே, கல்லும் முள்ளும் கடந்து கரை கண்டவனே, சொல்லொரு வார்த்தையின்றி தடுமாறும் என் நெஞ்சமே. எழுதி சென்ற விதியை மாற்றுபவர் யாரோ, தொழுது கெஞ்சி நின்றாலும் பயனில்லையே. வழுவி பின்னால் நீங்கினாய் எம்மை விட்டே, அழுத கண்ணீர் எல்லாம் ஆராய் ஓடியதே. என்றும் நீங்கா நினைவுகளுடன் அன்புடன் ஆஜிஎஸ்எம் முகமது அலிஸ்மருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கவிதை வாசி தலைமுறைக்கு கண்மணியாய் ஆனவரே, அம்மையார் ஆலய மேடையில் ஆண்டுகள் 51 முழுதாய் அருட்சொல் அரங்கமாய் பரவி அனைவருக்கும் ஆனந்தம் தந்தவரே, முத்தமிழை முத்தாக உரைத்தவரே, மொழிக்கண் மலர்ந்த அருட்செல்வமாகி சொல்லொலி வீசி தமிழ் மக்கள் நெஞ்சில் சோலை போல் பூத்து சுடரொளி ஆனவரே, சொல்லொலி சோலை போல் பசுமையாய் சுடரொளி சூரியன் போல விளங்க காலமும் கொள்ளாத செல்வமாய் எல்லாம் மூத்தவனே, பாண்டியன் பைங்கிலேயே பாரில் உயர்ந்தவனே, உன்னை வணங்குகிறேன் உள்ளத்தில் இருந்து உயர்வான கவிதைத்தான். வங்க கடலரை வந்து தாளாட்டும் சிங்கார காரைக்கு சிறப்பு சேர்த்தார் தமிழ் பேச்சார் தமிழ் மாமணி முத்தமிழ் வித்தகர் புலவர் கோ சாரங்கபாணி. நெய்மல்லி கோவிந்தசாமி பட்டம்மாள் 4ஆம் மகன், வித்துவான் புலவர். சொற்பொழிவுக்கு வெளியூருக்கு போயிட்டு இறங்கி வருவாரு. வரைக்கும்போது கேக்கே இன்னும் தூங்கலையா, ரொம்பத்தாப்பா அப்படின்னாரு. ஆமாண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். அவருடைய பேச்சு நகைச்சுவை மட்டுமல்ல, அவர் கருத்து புரிந்ததாக இருக்கும். சில எண்ணங்களை எல்லாம் அவரிடம் நான் ஒப்புதல் பெற்றுக்கொண்டு சில செயல்பாடுகள் செய்கிறேன். அப்படி செய்யும் பொழுதுதான் காரைக்காலில் சப்தஸ்வரம் இசைப்பேரவை என்பது பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் நாசிர் அவர்கள் இப்பொழுது ஐயாவை பற்றி நினைவறிக்கை செய்துள்ளார். உள்ளத்து உணவுகளை ஒளிவடமாக்க இறைவா தமிழ் தந்தாய் இதயத்து நன்றி. தஞ்சை காரையை தஞ்சமடைந்தவன் இந்த ஐயா பெரிய அறியாது. இந்த பெயர்கள் பேரையா இந்த பெயர்கள் பேரையில் நான் ரொம்பவும் விரும்பி கலந்து கொண்டது இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துகிற இந்த மனித நேயத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். அந்த ஆர்வம் தான் என்னுடைய காரணம். இங்கு இருக்கிறவர் அனைவரும் அறிஞர்கள், அறிஞர் பெருமக்கள். உங்களிடையே சேர்ந்து இருப்பது எனக்கு எப்படி என்றால், நாரி பூவுடன் இந்த நதியில் நாறு சேர்ந்து ஒவ்வொரு ஆரிப்பு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சொல்லிவிடுவார். நம்மளை வாங்கன்னு சொல்லுவார். நான் என்னன்னு கேட்க மாட்டேன். வாங்கன்னு சொல்லுவார், நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் கூப்பிடுற இடம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இது மாதிரி பெரிய பேரவையா இருக்கும், பெரும்பெரும் அறிஞர்களா இருக்கார். அவரோட சேர்ந்து அதாவது சொல்லுவாங்க, ஒன்று கல்வி கற்றவனாக அல்லது கற்றவனாக அல்லது கற்றுக் கொடுப்பனவர் இல்லை என்று சொன்னால் கல்வி கற்றவரோடு சேர்ந்து. நான் எதுக்கு வந்து அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணின் மனிதன் எப்படியோ அதே போல இந்த காரை மண்ணில் பிறந்த கலைஞர் அது சமதி என்பவர் நீங்களா அறிஞ்சிருப்பீங்க. அவருக்கு ஒரு அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு எப்படி அப்படின்னு கேட்டா, நான் வந்து தஞ்சாவூர்காரன். ஆனா அவர்கிட்ட எப்படி அப்படின்னா, அவர் அப்படியே தொண்டர்களை வந்து தன்னுடைய இன்னமும் அந்த கட்சி 60 வருஷமா அந்த கட்சியில இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். என் வயசுக்கு 65 வயசு 7 வயசு கூடி பிடிச்சவங்க.
அது வரை இதான் கேட்டா என்ன காரணம்? மனிதநேயத்தோடு பேசக்கூடிய தமிழ் அப்படியே விளையாடக்கூடிய தமிழ் விளையாடக்கூடிய அப்துல் சமது கேள்விப்பட்டு இருக்கிறது. காரைக்கால்காரர் மண்ணின் மைந்தர். அவருக்கு இந்த மண்ணிலே நூற்றாண்டு விழாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா தலைவர்களுக்கும் தேவை வாங்கிவிட்டேன். நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். இது அரசியல் விழா அல்ல, அரசியல் விழா அல்ல. அரசியலும் இருந்தவர், அரசியலும் கற்பித்தவர். ஆகவே அவர்களுக்கு அந்த இடத்துல நீங்களாம் இருக்குன்னு சொன்னா அழைப்பு விட்டு தான் எனக்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறேன். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை எல்லா அறிஞர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஐந்தமிழ் பேரவைக்கு அழைப்பு கொடுப்பேன். இன்னும் சொல்லப்பட அந்த விருதை பெற்றோர் நம்ம ஐயா கேசவ சட்டம் அவர் பேரை போட்டு விருது கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 40 பேர் அந்த விருதை கொடுத்திருக்கோம். ஆமா இதை கொடுத்து எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தினமும் திரும்ப நடைபெற்றுவாங்க. ஆக இதை நினைவுபடுத்தி உங்களுக்கு என்னன்னு கேட்டா அந்த 11ஆம் தேதி தம்பியை பார்த்து அவசியம் நான் அந்த அழைப்பை கொடுப்பேன். எல்லாரும் கலந்துக்கிட்டேன். ஒரு சின்ன ஒரு நம்ம இதில் சொல்லுவாங்கல்ல, மரம் சாஞ்சா வேறு தெரியும், மனசு சாஞ்சா வேறு தெரியும். இந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக எனக்கு வாய்ப்பு கொடுக்க உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கு ஒரு அற்புதமான அமைதியான ஒரு நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முத்தமிழ் அரக்கர் தம்பி தமிழ் மாவட்ட சாரங்கபாணி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவாக நிகழ்வு வந்திருந்த அத்தனை பேரும் ஐயாவுடைய பெருமையையும் அவர் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு உலகறிந்த புலவரை நான் அறிந்த வகையிலே ஒரு இமயம் ஏறுவதற்கு சமமான ஒரு கீழிருந்த இடத்திலே மேல் நோக்கி செல்லக்கூடிய அத்தனை பண்புகளையும் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார். மிக சிறப்பு. ஐயாவுடைய புகழை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது இவரை நாம் இன்னும் நிறைய அறியாமல் விட்டிருக்கிறோம் என்ற நினைப்புதான் வருகிறது. நாகை நாகராஜன் அவர்கள் கூறும்போது தமிழக தலைவர் கருணாநிதி ஐயா அவர்கள் அவரை சார்பில் என்று அழைத்து பக்கத்திலே அமர வைக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் யாருக்கும் கொடுத்ததற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. அதே மாதிரி தமிழ்